மூஷிக வாகன மோதகஸ்த சாம்பரகரண விளம்பித சூத்ர வாமனரூப மகேஸ்வரபுத்திர விக்ன விநாயக பாதநமஸ்தே. ஜெய்கணேச பாகிமாம் ஸ்ரீகணேச ரக்ஷமாம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ராலஜர் டாக்டர் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். ஸ்ரீ சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் அஸ்ட்ரோ KS ஐயங்கார் மற்றும் ஹரிஹர சர்மா இருவரும் சேர்ந்து இந்த மாதத்தில், அதாவது பங்குனி மாதம், விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதத்தினுடைய பலன்களை பார்க்குறோம். இது எப்போ ஆரம்பிக்குது? 15/3/2026 13/4/2026 வரலும் உண்டான காலகட்டத்தை சொல்கிறோம். போன மாதம், அதாவது மாசி மாதத்துலேயே சில பலன்களை நாங்கள் சொல்லியிருப்போம். அது உலகத்து அளவில் நல்ல பிரசித்தி பெற்று ஆயிருக்கு. இந்த மாதத்தினுடைய பலன்களையும் கூர்ந்து கவனிங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள், ஏற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இப்போ பார்த்தேனால் இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்னென்ன மாறுதல்கள் இருக்குது, என்னென்ன விசேஷ நாட்கள் அப்படின்றத பற்றி ஐயா ஹரிஹர சர்மா சொல்வார். ஐயா நல்லா அருமையாக சொன்னீங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தமிழ் மாத பலன்களும் வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி சொல்லிட்டு வரோம். அதன்படி நாம் இப்போ பார்க்கக்கூடியது பங்குனி மாத பலன்கள். பங்குனி மாதம் அப்படின்னாக்க சூரியன் இருக்கக்கூடிய இடம் அப்படின்றது மீனம். காலபுருஷ தத்துவத்தின்படி மேஷம் முதல் ராசியாகவும் மீனம் கடைசி ராசியாகவும் கொண்டிருக்கிறது இந்த தமிழ் மாத பலன்கள். அப்படி பார்க்கும்போது சூரிய உதயம் எங்கே ஆரம்பமாகுதோ, சூரியன் எந்த இடத்துல இருக்காரோ அதை வச்சு தான் நம்மளுடைய தமிழ் மாதத்தை கணிக்கிறோம். அதன்படி பார்த்தோம் அப்படின்னாக்க சூரிய பகவான் இருக்கிற இடம் அப்படின்றது மீனத்தில் இருக்கார். அவர் மட்டும் தனித்து இருக்காரா அப்படின்னா அவர் தனித்து இல்லை, கூட அவருடைய மகனான சனி பகவானும் இடம் பெயர்ந்து கடந்த 6/3/2026 அன்னைக்கு கும்பத்திலேருந்து மீனத்துக்கு வந்துட்டார். சரி, அவர் மட்டும்தான் தனியாக இருக்கிறாரா அப்படின்னா கூட சுக்கிர பகவானும் இருக்கிறாரு. அப்போ இந்த 3 கிரகங்களும் இருக்கக்கூடிய மீனராசி. அதற்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி 3வது ராசி அப்படின்றது மிதுன ராசி. கடந்த காலகட்டங்களில் குரு பகவானானவர் வக்ர நிலையில் இருந்தார், பலமிழந்த நிலையில் இருந்தார். அவர் வெப்ப வக்ர நிவர்த்தி ஆகிறாரு அப்படின்னாக்க 17/3/2026 மாதம் பிறந்து 2 நாளில் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. இந்த வக்ர நிவர்த்தி அடையும் போது அவருடைய பலன்கள் மாறும். கடந்த காலகட்டங்களில் நம்மளுடைய ஜோதிடர் அஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க சொல்லியிருந்தாங்க, உலக போர் மூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, போர் பதட்டம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, கிழக்கு அதாகப்பட்டது யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்கு உண்டான போர் பதட்டம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, போரினால் பல பொருளாதார இழப்புகள் ஏற்படும் சொன்னார். அதை மட்டும் சொல்லலை, அவர் என்ன சொல்லியிருந்தார், இந்த ஊக வணிகம் அதாகப்பட்டது ட்ரேடிங்கில் இறக்கம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், அவர் சொல்லியிருந்தபடியே ட்ரேடிங்கில் இறக்கம் ஆகிடுச்சு. ஆனால் இந்தியா ட்ரேடிங் மட்டும் இல்லை, உலக வர்த்தகத்தில் ட்ரேடிங்கில் இறக்கமாகி போயிடுச்சு. அதுக்கு அடுத்தது தங்கம் வீழ்ச்சி அடையும் சொல்லியிருந்தார். தங்கமும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வீழ்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்குது. அப்போ நாங்கள் கணிக்கிறது எல்லாமே கரெக்டாக இருக்குது. அதே போல் உங்களுடைய இண்டிவிஜுவல் ஜாதகத்தையும் நாங்கள் கணித்து சொல்லுவோம். கீழே உள்ள நம்பரில் எதிரையாவது உள்ள கான்டாக்ட் பண்ணிவிட்டு இண்டிவிஜுவல் ஜாதகத்தை கணிச்சுக்குங்க. சரி, காலபுருஷ தத்துவத்துப்படி மிதுன ராசியில் குரு பகவான் இருக்கிறார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி 5ஆம் இடம்ன்றது சிம்மம். சிம்மத்தில் யார் இருக்காங்க அப்படின்னாக்க கேது பகவான் இருக்காங்க. இந்த கேது பகவான் வரக்கூடிய நவம்பர் மாதம் வரலும் சிம்மத்திலே இருப்பாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவ 11ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு, கூட செவ்வாயும் இருக்கார். அங்கே செவ்வாயும் சுக்கிரனும் ரொம்ப நாள் இல்லை. இந்த சுக்கிரன் மாறக்கூடியது அப்படின்றது 27/3/2026 மேஷத்துக்கு போகிறாரு, உச்சம் பெற்ற சுக்கிரன். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 1/4/2026 செவ்வாய் மீனத்துக்கு போகிறாரு. 6/4/2026 புதன் நீச்ச நிலையில் மீனத்துக்கு போகிறாரு. அங்கே ஏற்கனவே சூரியன் சனி இருக்கார், கூட புதனும் இருக்கார். அப்போ இப்படி ஏற்பட்ட காலநிலையில், இப்படி ஏற்பட்ட கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த பங்குனி மாதம் பிறக்குது. சரி, இந்த பங்குனி மாதத்தில் உள்ள விசேஷங்கள் என்னென்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த பங்குனி மாதம் பிறக்கக்கூடிய காலகட்டங்களில் 18/3/2026 விசேஷமான அமாவாசை, பங்குனி அமாவாசை. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 19/3/2026 தெலுங்கு பேசுகின்ற மக்கள், கன்னடம் பேசுகின்ற மக்கள் கொண்டாடக்கூடிய
பண்டிகை யுகாதி பண்டிகை தொடங்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 27/3/2026 ஸ்ரீ ராமநவமி கொண்டாடப்படுது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 30/3/2026 மகாவீரர் ஜெயந்தி. உலகுக்கு அமைதியை போதித்தவர், எப்படி வாழணும் அப்படின்ற பாதை கொடுத்தவர் அந்த மகாவீரர் ஜெயந்தி. இதை தவிர பார்த்தோம்னாக்க 1/4/2026 எம்பெருமான் முருகனுக்கு உண்டான பங்குனி உத்தரம். இப்படியேற்பட்ட நாட்களில், இப்படியேற்பட்ட கிரக பொசிஷனில் இந்த பங்குனி மாதம் தொடங்குது. இப்போ மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன நற்பலன்கள், என்னென்ன கெடுபலன்கள், இதை தவிர கடந்த காலகட்டங்களில் சொன்னதை பற்றி ஒரு சில விரிவாக்கத்தையும் திரு அஷ்ட கேஎஸ் ஐயங்கார் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது இந்த மாதம் பார்த்தலையானால், அதாவது மாசி மாதத்தில் போர் மூலத்திற்கான அபாயங்கள் அதிகமாக இருக்குன்றதை சொன்னோம். இந்த மாதத்தில் பார்த்தீர்களேயானால் அந்த 17ஆம் தேதி அன்னைக்கு குரு வக்ர நிவர்த்தி ஆனதற்கு அப்புறம் எல்லா விஷயங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக சரிப்பட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். என்னதான் சூரியனும் சனியும் 12ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்தின் 12ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய மீனத்தில் இருக்கிறது, விசேஷம் இல்லை. சூரியனுக்கு மிகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். சனியை பொறுத்தவரையிலும் இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ரொம்ப அடிபடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் ஜாகிரதையாக எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க அவங்களெல்லாம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது, ரொம்பவும் பொறுமையாக இருக்கிறது நல்லது. பொருளாதாரம் சற்று மெதுவாக எந்திரிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக தெரியும். இந்த குரு வக்கர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் பொருளாதாரத்தில் கொஞ்சம் மேன்மை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர ஷேர் மார்க்கெட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்திலேருந்து வந்துடும், கவலைப்பட தேவையில்லை. சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இந்த பங்குனி மாதத்தினுடைய பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத ஒன்றா பார்க்கலாம். அன்பார்ந்த கன்னியா ராசி என்பர்களே, உங்களுடைய ராசிநாதனான புதன் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்துட்டு ராசியே பார்க்குறார். எப்போ ராசிநாதன் ராசியை பார்க்குறாரோ அப்போ அது சிறப்பாக, மிக மிக சிறப்பு. அவர் நீச்ச நிலையை அடைஞ்சிருந்தாலும் அவர் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறதுனால, குருவோடைய வீட்டில் புதனும் புதனுடைய வீட்டில் குருவும் இருக்கிறதுனால, ஆட்சி பெற்ற நிலை இருக்கிறதுனால இந்த காலகட்டங்கள் பங்குனி மாதங்கள் அதி அற்புதமான நிகழ்வுகளை நிகழ்த்தக்கூடிய மாதம். சரி, அடுத்தது இதுவரையிலும் 6இல் சனி பகவான் இருந்தார். 6இல் சனி பகவான் இருந்தால் மிக மிக சிறப்பு. உத்தியோகத்தில் முடிசூடா மன்னர்களாக இருக்கக்கூடியவர்கள். இப்போ கெண்ட சனி வேற ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வண்டி வாகனங்களில் போகும்போது மிக மிக எச்சரிக்கையாக போகிறது. கிளம்புற நேரத்துக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கிளம்பிட்டோம் அப்படின்னாக்க போக்குவரத்தில் பிரச்சனைகள் வந்தாலும் கரெக்டான நேரத்துக்கு போக முடியும். அதை தவிர இந்த 7இல் சனி பகவான் இருக்கிறதுனால பொது போக்குவரத்தை பயன்படுத்துறது சிறப்பாக இருக்கும். அதாவது என்ன அப்படின்னாக்கா, நம்மளோட இண்டிவிஜுவல் வண்டியில் போயிட்டு டைம் ஆகிடுச்சேன்னு சொல்லிட்டு ஆக்சிடென்ட்டை முறுக்க முன்னாடி வரணும் இடிக்க பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் எச்சரிக்கையாக கிளம்பணும். ஏன்னா 7இல் இருக்கிறது கண்டகச்சனி அப்படின்ற பொறுத்தவரை சில கண்டங்களை உண்டாக்கும். அப்போ எச்சரிக்கையாக இருக்கணும். அதனால் இந்த எச்சரிக்கை முக்கியம். பொது போக்குவரத்தை இந்த ஒரு மாதம் பயன்படுத்துறது சிறப்பாக இருக்கும். பொது போக்குவரத்துன்றது பஸ்ஸு, ட்ரெயின், பிளேனு இதை மாதிரி பொது போக்குவரத்தில் பயன்படுத்துறது சிறப்பாக இருக்கும். சரி, இதை தவிர குரு 10இல் இருக்கிறாரு. எப்பொழுதுமே நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, குரு 10இல் இருந்தால் பதவி பறிபோகும்ன்றது. இப்போ குரு கடந்த காலகட்டங்களில் வக்ரத்தில் இருந்தார். அதனால் அந்த பதவியில் பெரிய அளவுக்கு பிரச்சனையை கொடுக்கல. அவர் 17/3/2026 வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடுறாரு. வக்ர நிவர்த்தி அடைஞ்சாச்சு அப்படின்னாக்க உங்களுக்குள்ள மேலதிகாரிகளுக்கும் உங்களுக்கு கீழே வேலை பார்க்குற சபார்டினேட்டுகளுக்கும் கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் யாருக்கிட்டையும் அநியாயமான தேவையற்ற வாதம், தேவையற்ற விதாண்டாவாதத்தை தவிர்ப்பது நல்லது. ஃபஸ்ட்டு கீழ்ப்படியை கற்றுக்கொள்ளுங்கள், ஆட்டோமேட்டிக்காக கட்டளையிடும் பதவி வரும்னு சுவாமி விவேகானந்தர் சொன்னார். இந்த பங்குனி மாதத்தில் ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணும். எச்சரிக்கையாக இருந்தால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். சரி, நம்ம எப்பொழுதுமே பலன்கள் சொல்லக்கூடியது அப்படின்றது விரைவாக செல்லக்கூடிய கிரகங்கள் சூரியன், சுக்கிரன், செவ்வாய் மற்றும் புதன். இப்போ இந்த செவ்வாயும் சுக்கிரனும் இந்த கன்னியாராசி என்பவர்களுக்கு என்னென்ன பலன்களை தருவார் அப்படின்றத நம்மளோட கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது இந்த மாதத்தில் பார்க்கும்பொழுது, அதாவது பங்குனி மாதம் 15/3/2026 13/4/2026 வரலும் உண்டான காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் சூரியனும் சனியும் இருக்குது. சூரியனும் சனியும் 7ஆம் இடத்துல இருந்ததுன்னா எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு தொல்லைகள் வரும், பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் தொல்லைகள் வரும், வியாபாரத்தில் மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.
இந்த மாதத்தில் பார்க்கும்பொழுது 3-8 அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய். அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இவ்வளவு நாள் இருக்கார். 6ஆம் இடத்துல 1/4/2026 வரலும் இருக்கார். அதற்கு பிறகு சப்தமத்தில் வர 8ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல போய் இருந்து 6ஆம் அதிபதியோடு சேர்ந்து சூரியனோடு சேர்ந்து இருக்கிறதெல்லாம் வந்து அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. திருமணத்திற்கு பார்ப்பவர்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமான காலகட்டம். எதிர்பாலினத்தவரோட ரொம்ப ஒரு அந்யோன்யம் இருக்காது. ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா சூரியனும் சப்தமத்தில் போய் இருக்கிறது விசேஷத்தை கொடுக்காது. பார்ட்னர்ஷிப்பில் வந்து ரொம்ப ஜாகிரதையாக இருங்க, இல்லைன்னா பார்ட்னர்ஷிப் பிரியக்கூடிய வாய்ப்புகள் உடையக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். இந்த மாதத்தில் ரொம்பவும் பொறுமையாக இருந்து தான் நீங்கள் சாதிக்கணுமே தவிர எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தங்கவுத்தன் செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடையாது. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல குடும்பாதிபதி உச்சம் பெற்று போயிருக்கார். அதாவது சுக்கிரன் இருக்கிறவர்களும் ஓரளவுக்கு உங்களுக்கு எல்லா விஷயங்களும் ஓரளவு போகும். அதற்கு பிறகு பார்த்தோம்னா 27/3/2026 அப்புறம் பார்த்தோம்னா சுக்கிரனும் 8ஆம் இடத்துக்கு போயிடுறார், மறைஞ்சு போயிடுறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 7-9 அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் மறையிறார். 8ஆம் இடத்துல போய் மறையிறார். வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் கொடுக்கலாம். இருந்தாலும் உங்களுக்கு வந்து பணம் வந்து மறைந்த இடத்துலேருந்து வரும். நேர்முகமான வருமானங்கள்ன்றது வந்து கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மறைந்த இடத்திலிருந்து வருமானம் வரும். அது தவிர தந்தையின் மூலியமாக பணம் வர காலகட்டமாக அமையும். இந்த கன்னியா ராசிக்காரர்கள், அதுவும் வந்து இந்த டிராஃப்ட்மேனாக இருக்கிறவங்க, அது தவிர வந்து லைப்ரரியன்ஸு, புத்தகங்கள் விற்பவர்கள், புத்தகங்கள் வாங்குகிறவர்கள், அது தவிர வந்து இந்த எலக்ட்ரானிக் இன்ஜினியர், கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், அது தவிர இந்த அதாவது இந்த பாட்டு சொல்லி கொடுக்கறது, அதாவது வாய்ப்பாட்டு இல்லாமல் இந்த மூங்கில், அதை தவிர வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் நேரடியான வருமானங்கள் வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையாது. மறைமுக வருமானங்கள் வரும். பண வரவு நல்லபடியாக இருக்கும். பரிவர்த்தனை யோகத்தில் குரு வந்து மாறினதுக்கப்புறம், அதாவது புதன் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல ஒருவர் ராசிநாதனே 7ஆம் இடத்துல போகும்போது அதற்கு பிறகு, அதாவது 6/4/2026 பிறகு உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம். ஏன்னா ராசியின் அதிபதி 7ஆம் இடத்துல நீச்சப்பட்டாலும் பரிவர்த்தனையில் ஆட்சி பெற்று போகிறார். அதனால் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் ஒரு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் எல்லாமே நல்லபடியாக வந்துட்டுருக்கு. இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு சில நாட்கள் புதிய முயற்சிகளை ஒதுக்குவது நல்லது. அந்த சில நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்கள் என்னென்னைக்கு வருது, இந்த மாதம் உங்களுடைய தசாபுக்தி அந்த அளவு விசேஷமாக இல்லை அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரியான கோவிலுக்கு போய் உண்டான எளிய பரிகாரங்கள் பண்ணலாம் அப்படின்றத ஐயா கிட்ட கேட்கலாம். அருமையாக சொன்னீங்க. சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்றது கன்னியா ராசிக்கு ஜனன சந்திரன்லேருந்து கோல்சார சந்திரன் 8ஆம் இடத்துக்கு வர்றது, இல்லாட்டி உங்கள் நட்சத்திரத்துலேருந்து 17ஆவது நட்சத்திரம் பதை நட்சத்திரம்னு பேர், அது வர்றதுக்கு சந்திராஷ்டம தினங்கள் பேர். அப்போ இந்த கன்னியா ராசி சேர்ந்த அன்பர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் 20-3/2026, 21-3/2026, 22-2/2026, 23-3/2026, 20, 21, 22, 23 இந்த 4 நாட்களும் புதிய முயற்சிகள் எடுக்கிறத தவிர்ப்பது சிறந்ததாக இருக்கும். வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு பயணம் செய்யணுன்றதா அதை தவிர்ப்பது நல்லதாக இருக்கும். சரி, அடுத்தது தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன் கன்னியாராசிக்கு சேர்ந்த அன்பர்களுக்கு சரியில்லை அப்படின்னாக்க கிடைக்கக்கூடிய பலனின் தன்மை குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ எந்த விநாயகரை வழிபடணும் அப்படின்னாக்க திருவள்ளுவர் மாவட்டத்தில் உள்ள வைத்திய வீரராகவர், கனகவள்ளி தாயார் சமேத வைத்திய வீரராகவர், அவரை வழிபடக்கூடிய நாட்கள் இந்த பங்குனி அமாவாசை அன்னைக்கு போய் வழிபட்டோம் அப்படின்னு சொன்னாக்க சிறப்பாக இருக்கும். பங்குனி அமாவாசை எப்போ வருது அப்படின்னாக்க 18-3/2026 மாதம் பிறந்ததுலேருந்து 3ஆவது நாள் வருது. அப்போ அந்த 3ஆவது நாள் வரும்பொழுது திருவள்ளூரில் உள்ள கனகவள்ளி தாயார் சமேத வைத்திய வீரராகவரை வழிபடுறது சிறப்பாக இருக்கும். வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனை விலகும். சரி, மொத்தத்தில் இந்த கன்னியாராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத கன்க்ளூஷன் தான் நம்மளுடைய கேஎஸ் ஐயங்காரவங்க சொல்லுவாங்க. ஐயா, கன்னியாராசியை பொறுத்தவரை சமசப்தமத்தில் சனி சூரியன் இருக்கக்கூடிய காலகட்டம் அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. உங்களுக்கு எதிர்பாலினத்தோர் மூலியமாக பிரச்சனைகள் வரும். அதை தவிர வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருப்பினும் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு உச்சம் பெற்று போய் 7ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. எவ்வளோ நாள்? 27
3/2026 வருடம் சுக்கிரன் 8ஆம் இடத்திற்கு மாறும் வரை உங்களுக்கு வந்து பணத்திற்கு பிரச்சனை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் அவருடைய வீடான 2ஆம் இடத்தையே பார்க்கறதுனால பணத்தில் ஒருபோதும் பிரச்சனை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. இருந்தாலும் குடும்பத்தில் சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள், பேச்சில் கட்டுப்பாடுடன் இருப்பது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராகு இருக்கிறவர்களும் புதிய வேலையில் மாற்றம் ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உடல்நிலையில் ஜாகிரதையாக இருக்கும். ஏன்னா சமசப்தமத்தில் சனியும் சூரியனும் இருக்கிறது, அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. 7ஆம் இடத்துல வந்து செவ்வாயும் புதனும் போக போகிறார் இந்த மாதம். அதனால் 7ஆம் இடம் வந்து பார்த்தாலேனால் புதன் போனதுக்கப்புறம் பரிவர்த்தனை யோகத்தில் குருவும் புதனும் பரிவர்த்தனை ஆகிறதுனால தொழிலில் மாறுதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் லெவலில் வந்து ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும். அது தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய தாயின் உடல்நிலை ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் நிச்சயமாக சிறு சிறு பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தந்தையினுடைய சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வெளிநாடு வெளியூர் போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த மாதத்தில் வந்து உங்களுடைய மாறுதல்கள் அப்படின்னு பார்த்தாலேயானால் ஒரு 80 விழுக்காடு மாற்றங்களும் ஏற்றங்களும் இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு அமையும் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி. இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும். நன்றி, நமஸ்காரம்.